Morning students, welcome to Adarsh Vidyalaya Max online class for 10th standard. So today we see the exercise 6.5 in chapter 6 trigonometry. Continue the problems. So yesterday already we saw the sums from 1 to 10. Today we see the sum 11. So this sum is the one of the height and distance, using the height and distance, angle of elevation, angle of depression. So already you know angle of elevation and angle of depression. Angle of elevation அப்படினா பாட்டம்ல இருந்து டாப் பார்க்கிறது. ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா டாப்பில் இருந்து பாட்டம் பார்க்குறது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த எலக்ட்ரிக் போல் சப்டென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 30 degree at a point on the same level as its foot at a second point. ஒரு எலக்ட்ரிக் போல் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஃபூட்டோட ஹரிசாண்டல் லெவலில் இருந்து 30 degree ஒரு பாயிண்டில், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அந்த இன்னொரு பாயிண்ட் அது இருக்குது. அந்த பாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா பி மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து பி மீட்டர் ஹைட்டில் இருக்குது. எபோவ் த ஃபஸ்ட்டு, பி மீட்டர்ஸ் எபோவ் த ஃபஸ்ட்டு. த டிப்ரெஷன் ஆஃப் தி ஃபுட் ஆஃப் தி டவர். அப்போ அந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் போடுறோம். செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் போடுறோம். அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 degreeன்னு கொடுத்துருக்குறாங்க. த ஹைட் ஆஃப் தி டவர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த ஹைட் ஆஃப் தி டவர். இந்த 4 ஆன்சரில் ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணோம். ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்கப்படி ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறோம். அந்த ஹைட் ஆஃப் டவர் அப்படிங்கிறத நம்ம ஏபின்னு எடுத்துக்கிறோம். சிடிங்கிறது, டிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு. டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபி அப்படிங்கிறது அந்த டவரோட ஹைட்டாக எடுத்துக்கிட்டோம். ஹெச் ஆஃப் தி டவரோட ஹைட்டு. ஸோ இந்த சிடி அப்படிங்கிறது, சிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு, டிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ நம்ம கொடுத்துருக்க ரீசன் படி ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து 30 degree ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், செகண்ட் பாயிண்ட்லேருந்து 60 degree ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் போடணும் அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணும். ஒரு ஹரிசாண்டல் லைன். அந்த ஹரிசாண்டல் லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஇன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஹரிசாண்டல் லைனில் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 degree. இதுதான் 60 degree. இப்போ இந்த 60 degreeல இருந்து இது நம்ம ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற ரூல்ஸ் படி கொண்டு வந்துடுறோம். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த இடத்துல ட்ரையாங்கிள் நம்ம யூஸ் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொண்டு வரணுங்கிறதுக்காக, அதாவது என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா பிடிசி அப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொண்டு வரணுங்கிறதுக்காக இதில் 60 degree அப்படின்னு ஒரு ஆங்கிளை ஆல்டர்னேட் ஆங்கிள், இசட் ஆங்கிள், என்ன சொல்லுங்க பார்ப்போம், இசட் ஆங்கிள், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்டர்னேட் ஆங்கிள். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம் படி ஃபஸ்ட்டு tan 30 degree எடுக்கிறோம். tan 30 degreeனா ட்ரையாங்கிள் என்னன்னா ஏபிடி. ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா ஏபிடி. ட்ரையாங்கிள் ஏபிடி. ட்ரையாங்கிள் ஏபிடி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். அப்போ tan 30 degree is equal to opposite side by adjacent side. Opposite side by adjacent side. So opposite side AB by BD. AB by BD. ABங்கிறது எவ்வளோ லென்த்துன்னு பாருங்க. எக்ஸையும் பியையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் எக்ஸ் ப்ளஸ் பி பை ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் பி பை ஒய் tan 30 degree வேல்யூ என்ன? 1/√3. ஸோ 1/√3 அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் பி பை ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும். 1/√3 அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் பி பை ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா y is equal to √3 into x plus b. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா
y is equal to root 3 into x plus b. y is equal to root 3 into x plus b. ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ட்ரையாங்கிளில் வந்து நமக்கு வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா tan 60 டிகிரி எடுக்கிறோம். tan 60 டிகிரி எந்த ட்ரையாங்கிள் சொன்னீங்கன்னா BDC அப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுக்கு கண்டிப்பாக ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணும்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை தான் நம்ம எடுக்கணும். எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா BDC அப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அப்போ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு B அதாவது CD தென் adjacent side BD. adjacent side BD அப்படிங்கிறது y. adjacent side BDங்கிறது y. So tan 60 root 3 is equal to b by y. Using the cross product இந்த y-யும் root 3யும் interchange பண்ணிங்கன்னா b by root 3. y is equal to என்ன கிடைக்கும் b by root 3. இந்த ரெண்டுமே y-ஆ இருக்கனால left side right side equal பண்ணிக்கலாம். left side right side equal பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா root 3 into x plus b is equal to b by root 3. இப்போ இந்த root 3 கொண்டு இங்க ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா root 3 into root 3 என்ன வரும் ஒரு ரூட் நம்பரை இன்னொரு ரூட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் மட்டும் கிடைக்கும். அப்போ root 3 into root 3 3 3 into 3 of x plus b 3 of x plus b அப்படின்னு கிடைக்கும். 3 of x plus b is equal to b 3 of x plus b is equal to b. ஸோ 3 கொண்டு டிவைட் பண்ணிருங்க b by 3 திருப்பி b plus x is equal to b by 3. b plus x நம்ம எதா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டவரோட ஹைட்டு. அப்போ டவரோட ஹைட் என்னது b by 3 மீட்டர்ஸ். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னா fourth option b by root 3. b by fourth option b by 3. fourth option b by 3. இந்த கொஸ்டினில் இந்த மெட்டீரியலில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. b by root 3ன்னு போட்டிருக்கோம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா b by 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா 12th sum. A tower is 60 meter height. A tower is 60 meter height. Its shadow is x meters shorter than sun's altitude. Is 45 degree than when it has been 30 degree. Then x is equal to x meter குறைவா இருக்குமா எதோட ஷேடோ அந்த டவரோட ஷேடோ. டவரோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க 60 மீட்டர். டவரோட ஹைட் எவ்வளவு 60 மீட்டர். அதோட ஷேடோனா நிழல். அப்போ அந்த ஷேடோ வந்து எக்ஸ் மீட்டர் அதாவது ஆங்கிள் 30 டிகிரியில் ஃபஸ்ட்டு அந்த ஷேடோ இருக்குது. திருப்பி 45 டிகிரிக்கு சேஞ்ச் ஆகும்போது அதோட லென்த் அதாவது லென்த் ஆஃப் ஷேடோ வந்து எக்ஸ் மீட்டர் குறைவாக இருக்கும். ஷார்ட்டர் எக்ஸ் மீட்டர்ஸ் ஷார்ட்டர். ஸோ அந்த எக்ஸோட வேல்யூக்கு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஏபிடி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். அதில் 30 டிகிரியாக இருக்கும்போது எந்த சேஞ்சஸ் இல்லை. 30 டிகிரியிலேருந்து உள்ளே வரும்போது 45 டிகிரி வரும்போது அந்த இடத்துக்கு இடையில வந்து எக்ஸு சிக்கும் டிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏபிடி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அடுத்தது இந்த எக்ஸுக்கு போன அப்புறம் சிங்கிறது செகண்ட் பிளேஸ் போகும்போது அதில் வந்து ஏபிசி அப்படின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் வந்து ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இன் ரைட் ட்ரையாங்கிள் இது வந்து ரைட் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லணும். ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். எதுக்கு ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 30 டிகிரி அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் 45 டிகிரி கொடுத்துருந்துச்சுன்னா நீங்கள் 45 டிகிரியை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். 30 டிகிரியை ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாது. 60 டிகிரியை எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 45 டிகிரி. ஏன்னா tan 45ஓட வேல்யூ டேனில் சொல்லும்போது மட்டும் சைன் காஸ்க்கு நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். டேனில் சொல்லும்போது மட்டும் 45 டிகிரியை தான் எடுக்கணும். ஏன்னா tan 45 டிகிரியோட வேல்யூ 1. tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அடுத்தது tan 45 is equal to opposite side AB by BC. AB by BC. ABங்கிறது height of the pole. height of the pole வந்து 60 by y. அதுவும் ஒரு unknown distance தான் yன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ y கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா y is equal to 60. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா y is equal to 60. அடுத்த ட்ரையாங்கிள் வந்து ABD அப்படிங்கிற ரைட் ட்ரையாங்கிள் பிக் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். அந்த ட்ரையாங்கிள் tan 30 is equal to AB by BD.
tan 30 is equal to opposite side AB by adjacent side BD. Then next step என்ன பண்றோம் அப்படின்னா tan 30 க்கு வேல்யூ என்ன 1 by root 3. tan 30 க்கு வேல்யூ என்ன 1 by root 3. Then AB யோட லென்த் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 60 meters by BD அப்படிங்கிறது BC plus CD. BC அப்படிங்கிறது Y, CD அப்படிங்கிறது X. Y plus X அப்படிங்கிறத நம்ம X plus Y நம்ம போட்டுக்கிறோம். அப்ப tan 30 க்கு வேல்யூ 1 by root 3. கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். X plus Y is equal to 60 root 3. Y அப்படின்னு நமக்கு என்ன வேல்யூ தெரியும் 60. X Y க்கு பதிலா 60 ன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப X is equal to 60 root 3 minus 60. X is equal to 60 root 3 minus 60. So 60 காமனா வெளியில எடுத்துருங்க. 60 காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா root 3 minus 1. 60 காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் root 3 minus 1. So root 3 minus 1, root 3 யோட வேல்யூ 1.732 அப்படின்னு நமக்கு தெரியணும். root 3 யோட வேல்யூ என்ன 1.732. அதுல இருந்து 1 மைனஸ் பண்றோம் அப்படின்னா 1 ரவுண்டா போடக்கூடாது 1.000 ன்னு போடுங்க. அப்ப மைனஸ் பண்ணோம்னா 0.732. அப்ப 60 into 0.732 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 43.92 மீட்டர். 43.92 மீட்டர். So next sum. இந்த क्वेश्चनோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்னா then third option என்ன அப்படின்னா second option 43.92 மீட்டர். 43.92 மீட்டர் second option. 43.92 மீட்டர் second option. Answer is 43.92 மீட்டர். Then 13th sum என்ன இருக்கு அப்படின்னா the angle of depression of the top and bottom of 20 meter tall building. 20 meter tall building. The top of a multi-storied building are 30 degree and 60 degree respectively. The height of the multi-storied building and the distance between two buildings in meters is question asking. Once again repeat. The angle of depression of the top and bottom of 20 meter tall building from the top of a multi-storied building are 30 degree and 60 degree respectively. The height of the multi-storied building and the distance between two buildings. One of the multi-storied building is given. Then the top and bottom of 20 meter tall building is also given. Then the multi-story from the top of multi-storied building, the viewers is in on the multi-storied building of top. Then see the top and bottom of the another one tall building, 20 meter tall building. Okay. Once again நான் சொல்றேன் क्वेश्चन சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. தமிழ்ல சொல்றேன். இப்போ வந்து ஒரு மல்டி ஸ்டோரேட் பில்டிங்கோட டாப்ல இருந்து அந்த எதை பார்க்கறாங்கன்னா ஒரு பில்டிங் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் அந்த பில்டிங்கோட டாப்பையும் பாட்டமையும் பார்க்கறாங்க. எதோட டாப் மல்டி ஸ்டோரேட் பில்டிங்கோட மல்டி ஸ்டோரேட்னா அடுக்குமாடி கட்டிடம். அந்த மல்டி ஸ்டோரேட் பில்டிங்கோட டாப்ல இருந்து ஆப்போசிட் சைடா இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் 20 மீட்டர் ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கோட டாப்பையும் பாட்டமையும் பார்க்கறாங்க. அப்போ டாப்பையும் பாட்டமையும் பார்க்கும்போது மேல இருந்து கீழே பார்க்கறாங்க. அப்போ மேல இருந்து டாப்ல இருந்து டாப்பும் பாட்டம் பார்க்கறாங்க. அப்போ அதுக்கு என்னன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்கறனால 30 டிகிரி 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த மல்டி ஸ்டோரேட் பில்டிங்கோட ஹைட்டும் கேட்டிருக்கிறாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பில்டிங்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகே. ஸோ சொல்யூஷன் ஃபார் திஸ் சம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி ஒரு டயக்ராம் போட்டுக்கிறோம். அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டயக்ராமில் வந்து இந்த ஏபி அப்படிங்கிறது வந்து மல்டி ஸ்டோரேட் பில்டிங். ஏபிங்கிறது என்னது மல்டி ஸ்டோரேட் பில்டிங். சிடிங்கிறது ஒரு டால் பில்டிங் 20 மீட்டர் டால் பில்டிங். அந்த ஏங்கிற அந்த மல்டி ஸ்டோரேட் பில்டிங்கில் ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து எதோட டாப்பை பார்க்குறாங்க அந்த டால் பில்டிங்கோட டாப்பை என்ன ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க 30 டிகிரி. 30 டிகிரிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு தான் போடணும். அப்போ அந்த ஹரிசாண்டல் லைன் நல்லா பார்த்துக்கோங்க. 30 டிகிரிக்கான ஹரிசாண்டல் லைன் இதுதான். இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்னா அடுத்து அந்த
ஆப்போசிட் பில்டிங்கோட பாட்டம், அந்த பாட்டம் என்ன ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ல பாக்குறாங்க, 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ல பாக்குறாங்க. என்ன ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ல பாக்குறாங்க, 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ல பாக்குறாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டா தான் நம்ம ஒரு பேரல் லைன் போட்டோம்னா இதுல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 20 மீட்டர், இதுவும் 20 மீட்டர் தான், இதுவும் 20 மீட்டர் தான், இந்த லென்த்தும் 20 மீட்டர் தான். இப்போ இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதையும் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் இருக்குது. அப்போ ட்ரையாங்கிளில் நம்ம வந்து பேஸில் தான் ஆங்கிள் மென்ஷன் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். எந்த ரூல்ஸ் படினா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். என்ன ரூல்ஸ் படி போடுறோம், alternate angles are equal. So Z angle இந்த 30 டிகிரி இந்த 30 டிகிரி ஈக்குவல். அடுத்த Z angle எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 60 டிகிரி, இந்த 60 டிகிரி வந்து இந்த 60 டிகிரிக்கு ஈக்குவல். 60 டிகிரி இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. அந்த 60 டிகிரி வந்து அந்த 60 டிகிரிக்கு ஈக்குவல் அப்படிங்கறத சொல்றேங்க பாருங்க. இந்த 60 டிகிரி இதான் 60 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இந்த Z angle, இந்த Z shape, Z கொஞ்சம் மாத்திரும், இருந்தாலும் Z ஷேப்ல இருக்கறனால இந்த Z ஆங்கிள் சொல்லுவோம் alternate angles. So in right triangle ACE, in right triangle ACE இதுல நம்ம எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 45 டிகிரி இருந்தா மட்டும் தான் 45 டிகிரியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இதுல நம்ம எந்த ட்ரையாங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம். in triangle ACE எடுத்துட்டோம் அப்படின்னா tan 30 டிகிரி, tan 30 most of angle of எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ல வந்து நம்ம tan அப்படிங்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு AE by EC, AE by EC. AEயும் அன்னோன், அதனால அதுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ECயும் அன்னோன், அதுக்கு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். tan 30க்கு வேல்யூ 1/√3. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இதை என்ன பண்ணிக்கிறோம், கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா y is equal to √3x அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் என்னன்னா in triangle ADB, ட்ரையாங்கிள் ADB பெரிய ட்ரையாங்கிள், பிக் ட்ரையாங்கிள். இதுல ரைட் ஆங்கிள் வந்து பியில் இருக்கு, ரைட், அதுலயும் ரைட் ஆங்கிள் பியில் தான். இப்போ tan 60 டிகிரி என்ன வரும்னு சொல்லுங்க. ஓவர் ரேஷியோ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. tan 60 டிகிரியோட ரேஷியோ என்ன, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. So opposite side AB by BD, AB by BD. AB எப்படி எழுதலாம், x, AB வந்து x plus 20, BD அப்படிங்கிறது y. பார்த்துக்கோங்க, AB வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x plus 20 by y. நமக்கு என்ன கிடைக்கும், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்சேஞ்ச், கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் இன்டர்சேஞ்ச், கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் இன்டர்சேஞ்ச், கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் இன்டர்சேஞ்ச். கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் இன்டர்சேஞ்ச். அப்போ கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், y இங்க வந்துடும், √3 இங்க டிவைட் ஆயிரும். அப்போ √3 அப்படிங்கிறப்ப ஈக்குவேஷன் 1ல என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க, y is equal to √3x. ஈக்குவேஷன் 2ல என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க, y is equal to x plus 20 by √3. அப்போ ரெண்டுமே என்னவா இருக்குது நமக்கு, இப்போ y இருக்குதா, ரெண்டுமே y இருக்கனால ஈக்குவல் பண்ணுங்க. அப்போ √3x is equal to x plus 20 by √3. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. இதை என்ன பண்ணுங்க, கிராஸ் ப்ராடக்ட். √3x into √3 3x is equal to x plus 20 is equal to x plus 20. இந்த x அந்த சைடு கொண்டு வாங்க, 3x minus x 2x, 2x is equal to 20. அப்போ x is equal to 20 divided by 2. x is equal to 20 divided by 2. அப்போ 20 divided by 2 அப்படின்னா 1 2 is 2, 10 2s are 20. அப்போ x is equal to 10. x is equal to 10. xங்கிறது நமக்கு என்னன்னு பார்த்துட்டீங்களா, டயக்ராம்ல பார்த்துக்கோங்க. xங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா தென் இந்த AE, ஏக்கும் ஈக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா y கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், y. x வந்து நமக்கு 10, ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மல்டி ஸ்டோரேடு பில்டிங்கோட ஹைட்டு. மல்டி ஸ்டோரேடு பில்டிங்கோட ஹைட்டுங்கிறது AB, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இப்போ AE தான் கிடைச்சிருக்குது. அப்போ மல்டி ஸ்டோரேடு பில்டிங்கோட ஹைட்னா AE plus BE, AE plus BE. அப்போ AE வந்து x plus 20, x இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் 10. அப்போ 10 plus 20 30 மீட்டர், 10 plus 20 30 மீட்டர். ஸோ அடுத்தது என்னன்னா அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்து அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா y is equal to அடுத்து என்ன கிடைக்குது நமக்கு, y is equal to x plus 20 by √3 அப்படின்னு கொடுத்துருக்குதா.
அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம், எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். y is equal to x plus root 20 by root 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ரிஸ்காக போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் போட வேண்டாம். y is equal to root 3x எடுத்துக்கோங்க. y is equal to root 3x எடுத்துக்கோங்க. y is equal to root 3xல xக்கு நம்ம இப்போ தானே கண்டுபிடிச்சோம், என்ன வேல்யூ 10. அப்போ y is equal to என்ன வரும் 10 root 3. y is equal to 10 root 3. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 30, 10 root 3 இருக்கும். அதான் கரெக்டாக ஆன்சர். 30ங்கிறது மல்டி ஸ்டோரேட் பில்டிங்கோட ஹைட்டு 30 மீட்டர். இந்த மல்டி ஸ்டோரேட் பில்டிங்க்கும் இந்த டால் பில்டிங் 20 மீட்டர் டால் பில்டிங்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து 10 root 3. அப்போ 30, 10 root 3 மீட்டர். அடுத்தது 14th சம் பார்த்துக்கோங்க. 14th சம் வந்து என்ன இருக்குன்னா 2 persons are standing x meters apart from each other and the height of the first person is double of the other. If from the middle point of the line joining their feet an observer finds the angle of elevation, their tops to be complementary, then the height of the shorter person in meter. அதாவது 2 person வந்து x meters apart, ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து x மீட்டர். நம்ம இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏபிங்கிறது ஒரு பர்சன், சிடிங்கிறது இன்னொரு பர்சன். சிடிங்கிறது ஷார்ட்டர் பர்சன், டாலர் பர்சன் வந்து ஏபி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸ் மீட்டர் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இஃப் ஃப்ரம் த மிடில் பாயிண்ட் ஆஃப் தி லைன் ஜாயினிங் தயர் ஃபீட், ரெண்டு பேருக்கு அடிப்பாகத்துல இருந்து அந்த அதாவது ஃபீட்னா பாதத்துல இருந்து ஃபைண்ட்ஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ஸ் ஆஃப் த டாப்ஸ் டு பி காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரினா அந்த மிடில் பாயிண்ட்ல இருந்து அந்த அவங்களோட டாப்பை பார்க்கக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா ரெண்டு ஆங்கிளையும் சம் பண்ணோம்னா 90 டிகிரி வரணும். ரெண்டு ஆங்கிளையும் சம் பண்ணா அப்போ ஒரு ஆங்கிளை தீட்டான்னு எடுத்துக்கணும், இன்னொரு ஆங்கிளை 90 மைனஸ் தீட்டானா தான் தீட்டா பிளஸ் 90 மைனஸ் தீட்டா என்ன வரும், தீட்டா பிளஸ் 90 மைனஸ் தீட்டா. தீட்டா தீட்டா கேன்சல். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 90 டிகிரி கிடைக்கும். அதனால அவன் கொடுத்துருக்க காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா 90 டிகிரி வரும். ஸோ அதனால அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து தீட்டான்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம், இன்னொன்று 90 மைனஸ் தீட்டா. டோட்டல் பிக்கும் டிக்கும் அதாவது ரெண்டு பேர் ஃபீட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். அது மிடில் இருந்து தான் அப்சர்வர் பார்க்குறாரு. ஸோ ஒரு அப்சர்வர் மிடில் இருந்து பார்க்குறதுனால அந்த ரெண்டு மிடில் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து x/2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து x/2. அந்த ஷார்ட்டர் பர்சனோட ஹைட்டை ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ டாலர் பர்சன் டபுள், அவர் எக்ஸ்னா ஹெச்னா அப்போ டபுள்னா எவ்வளோ இருக்கும் 2h. டாலர் பர்சனோட ஹைட் என்னது 2h. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் ரைட் ட்ரையாங்கிள் AOB tan theta is equal to opposite side by adjacent side. So tan theta is equal to opposite side வந்து என்னதுன்னா 2h by x/2. இந்த x/2ல இருக்கக்கூடிய 2 மேலே கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 4h by x. x/2ல இருக்கக்கூடிய 2 மேலே நியூமரேட்டர்ல கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4h by x. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிடுங்க. அப்போ tan theta is equal to என்ன இருக்குது 4h by x இருக்குது. ஸோ அடுத்தது இன் ரைட் ட்ரையாங்கிள் COD. இன் ரைட் ட்ரையாங்கிள் COD, இந்த ரைட் ட்ரையாங்கிள் CODல வந்து tan 90 மைனஸ் தீட்டா, tan 90 மைனஸ் தீட்டா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்லியிருக்கோம்ல, tan 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். h by x/2, h by x/2ன்னு கொடுத்துருக்கோம். tan 90 மைனஸ் தீட்டா இது என்ன காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், அதாவது sin 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டானா sin தீட்டா, tan மைனஸ் 90 மைனஸ் தீட்டா அதோட ரேஷியோஸுக்கு அது வந்து கரஸ்பாண்டிங்காக இருக்கும். அப்போ tan 90 மைனஸ் தீட்டானா காட் தீட்டா, tan 90 மைனஸ் தீட்டானா காட் தீட்டா. காட் தீட்டா ஈக்குவல் டு h by x/2, h by x/2. h by x/2 அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 மேலே நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா 2h by xன்னு கிடைக்கும். 2h by x. இந்த tan தீட்டா ஆனால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது tan தீட்டான்னு தான் இருக்குது. அப்போ நம்ம இதையும் tan தீட்டாவை மாற்றணும். காட் தீட்டா வந்து tan தீட்டாவை மாற்றணும்னா ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்போ 2h by x ரெசிப்ரோக்கலாக மாற்றினா x by h. அப்போ 1, 2 ரெண்டு ஈக்குவேஷனுமே நமக்கு எப்படி இருக்கும் tan தீட்டான்னு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4h by xன்னு இருக்கும்.
செகண்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்குது x by 2h ரெண்டு ஈக்குவல் பண்றோம் கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம்னா x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8h ஸ்கொயர் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8h ஸ்கொயர்னு கிடைக்கும் ஸோ h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அந்த 8 கொண்டு டிவைட் பண்ணுங்க 8h ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர்ங்கிறதுல h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் பை 8 h இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x by 2 root 2 plus or minus ஏன்னா plus or minus போடக்கூடாது ஏன் plus or minus ஒரு ஸ்கொயர்ல இருந்து ஒரு ரூட் கண்டுபிடிக்கணும்னா plus or minus போடணும் இங்க ஏன் plus or minus போடக்கூடாது அப்படின்னா இது ஹைட் so x by 2 root 2 x by 2 root 2 is the answer x by 2 root 2 so question number 15 பாத்துக்கிட்டீங்கன்னா the angle of elevation of a cloud இது நமக்கு எக்ஸசைஸ்ல ப்ராப்ளம்ஸ்ல இருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சம் so இந்த சம்ம பாத்துக்கிட்டீங்கன்னா the angle of elevation of a cloud from a point h meters above a lake lake நான் தெரியுதுங்களா லேக்னா தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஓடை அதுல வந்து அந்த லேக்ல வந்து h மீட்டர் ஹைட்டுக்கு அபோவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட் b அப்புறம் the angle of depression of its reflection in the lake is 45 degree 45 டிகிரினாலே உங்களுக்கு ஒரு ஹாப்பி தான் பிரச்சனை இல்லை so next the height of the location of the cloud from the lake அதாவது அந்த லேக்கோட பாட்டம்ல இருந்து அந்த அந்த cloudோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ cloud எவ்வளவு ஹைட்ல இருக்குது அப்படிங்கறத மெஷர் பண்ணலாம் இது வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம் மாதிரி ஈஸியா நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் சரியா so angle of elevation of a cloud from a point h meter above a lake அப்ப லேக் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம ஒரு ஆப்போசிட் சைடு லேக்கோட ஆப்போசிட் சைடுல இருந்து லேக்கோட கிளவுட்ஸை பார்க்குறோம் அப்போ லேக்கோட ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு அந்த எவ்வளோ ஹைட்ல இருந்து நின்று பார்க்குறோம் நம்ம லேக் அப்படிங்கிறது நமக்கு இதில் கொஸ்டின்ல டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்இ அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து லேக்கு எல்இங்கிறது லேக்கு இந்த ஹைட்டு ஹெச்ங்கிறது ஒரு பில்டிங்ல நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஹைட் ஒரு மரத்துலயோ ஒரு பில்டிங்ல நிற்கிறோம் அந்த மரத்தோட ஹைட்டை ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம் இதுல இருந்து அந்த கிளவுடுங்கிறது இந்த லேக்குக்கு மேலே இதுதான் கிளவுடோட ஹைட்டு கிளவுடோட ஹைட்டை வந்து நமக்கு வந்து ஏன்னா இதுல இருந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு ரெக்டாங்கிள் போட்டோம்னா இதுவும் ஹெச் அப்போ கிளவுடோட ஹைட் வந்து இது ஒரு அன்னோன் எக்ஸுங்கிறது ஒரு அன்னோன் அப்போ ஹெச் பிளஸ் எக்ஸ் அப்போ கிளவுடோட டாப் வந்து என்ன ஆங்கிளில் பார்க்குறோம் அப்படின்னா பீட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்குறோம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க பீட்டான்னு எடுத்துக்கோங்க அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது அதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளவுடோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ தண்ணியில் வந்து உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் ஏதோ ஒரு பில்டிங்கை பார்த்தா கூட அந்த பில்டிங் பக்கத்தில் தண்ணி பக்கத்தில் ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் அதில் இருக்கும் அப்போ அந்த கிளவுடோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க 45 டிகிரி அப்போ இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ் மைனஸ் ஹெச்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஏங்கிறது டாப்பு அதோட ரிஃப்ளெக்ஷனை ஏ டேஷ்னு எடுத்துக்கிட்டோம் ரிஃப்ளெக்ஷனை ஏ டேஷ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான் எல்இ சர்ஃபேஸ் ஆஃப் தி லேக் பி பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் PL H மீட்டர்ஸ் அந்த பில்டிங்கோட ஹைட்னு சொன்னேன்ல ஏ டேஷ் பொசிஷன் ஆஃப் தி க்ளவுட்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் க்ளவுடை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பொசிஷன் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷனை வந்து ஏ டேஷ்னு எடுத்துக்கிட்டோம் ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஹெச் ரெண்டுமே ஒன்று தான் அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா tan பீட்டாவை எடுத்துக்கிறோம் அதாவது tan 45 வேணாலும் எடுத்துக்கோங்க tan 45 டிகிரி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி அதில் வந்து tan 45 டிகிரி எடுத்துக்கிட்டோம்னா tan 45 degree is equal to 1 x plus 2h by y x plus 2h by y so cross product பண்ணோம் அப்படின்னா y is equal to 2 x plus 2h cross product பண்ணோம்னா y is equal to x plus 2h இப்போ tan 45 degree is equal to opposite side by adjacent side opposite side x plus 2h by y இப்போ இதை cross product பண்ணோம் tan 45 க்கு 1 அப்போ இதை cross product பண்ணோம் அப்படின்னா y is equal to x plus 2h இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சிருக்காங்க நீங்க 1 ன்னு வேணாலும் வச்சுக்கலாம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா in right triangle APC இதுல tan beta is equal to क्वेश्चनல பீட்டாங்கற இது ஆங்கிள் வந்திருக்கல அந்த ஆங்கிளை பீட்டான்னு எடுத்துக்கலாம் இல்ல அப்படினா நீங்க tan thetaன்னு எடுத்துக்கலாம் அப்ப tan beta ஆப்ஷன்ல பீட்டா வந்திருக்கானல ஆன்சர்ல இல்லனா நீங்க என்ன எடுத்துக்கலாம் ஆல்பா எடுத்துக்கலாம் இல்ல தீட்டான்னு எடுத்துக்கலாம் tan beta is equal to opposite side x by y opposite side x by y so x by y அப்படினா
இதையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி ஒய்க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அதாவது செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, ஒய்ன்னு இருக்கு. அதனால இதையும் ஒய்க்கு ஈக்குவல் பண்ணுறோம். எக்ஸ் பை டேன் பீட்டா. அப்போ எக்ஸ் பிளஸ் 2h இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டேன் பீட்டா. எக்ஸ் பிளஸ் 2h இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டேன் பீட்டா. இப்போ நம்ம ஹெச்சிங் மட்டும் கொண்டு வரணும். அதனால இந்த எக்ஸை வந்து ரைட் சைடு கொண்டு போய்க்கோங்க. எக்ஸை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ரைட் சைடு கொண்டு போய்க்கோங்க. ஸோ நமக்கு என்ன வரும், 2h இஸ் ஈக்குவல் டு x by tan beta minus x. x by tan beta minus x. 2h is equal to x by tan beta minus x. அப்போ x காமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 by tan beta. x காமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 by tan beta minus 1 கிடைக்கும். x காமன் எடுத்துட்டா என்ன வரும், 1 by tan beta minus 1. அப்போ இந்த tan beta கொண்டு இங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 1 minus tan beta by tan beta. 1 minus tan beta by tan beta. So 2h is equal to x into 1 minus tan beta by tan beta. So இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா x is equal to நமக்கு என்ன கிடைக்கணும்னா இந்த tan beta இங்க மல்டிப்ளை பண்ணிருங்க. இங்க ஆல்ரெடி ஒரு 2h இருக்கா, அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணி ப்ராடக்ட் பண்ணும்போது 2h into tan beta by 1 minus tan beta. அப்போ x is equal to நமக்கு என்ன கிடைக்குதுன்னா height of the cloud நமக்கு கண்டுபிடிக்கணும். height of the x மட்டும் தான் கிடைச்சிருக்குது. அந்த பில்டிங்க்கு அதாவது ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹைட், அதாவது இந்த பில்டிங் ஹரிசாண்டலாக இருக்கிறதுக்கு மேலே உள்ள ஹைட், அதாவது டயக்ராமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏசி அப்படிங்கிறது மட்டும் கிடைச்சிருக்கும். ஏசிங்கிறது மட்டும் கிடைச்சிருக்குது. நமக்கு தேவை இலேருந்து ஏ வரைக்கும் ஏஇ வேணும். அப்போ இசி வந்து ஹெச். அப்போ நமக்கு ஏ அப்படிங்கிறத வந்து இசி பிளஸ் ஏசின்னு போடலாம். இசி வந்து ஹெச் பிளஸ் ஏசி வந்து எக்ஸ். இசி பிளஸ் இப்போ டயக்ராமில் பார்த்துட்டிங்கன்னா இதான் நமக்கு அந்த க்ளவுடோட ஹைட்டு. இசிஹெச் தென் ஏசி எக்ஸ், ஹெச் பிளஸ் எக்ஸ், ஹெச் பிளஸ் 2h tan பீட்டா பை 1 மைனஸ் tan பீட்டா. இப்போ இதில் ஹெச்சை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹெச் இருக்கிற இடத்துல 1ன்னு வந்துடும். 2h வெளியில் எடுத்தாச்சா, அப்போ 2 tan பீட்டா பை 1 மைனஸ் tan பீட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் h இன்ட்டு இந்த 1 மைனஸ் tan பீட்டாவை இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 1 மைனஸ் tan பீட்டாவை இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும், 1 மைனஸ் tan பீட்டா 1 மைனஸ் tan பீட்டா பிளஸ் 2 tan பீட்டா 2 tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan பீட்டா. 1 மைனஸ் tan பீட்டா டினாமினேட்டரில் அப்படியே இருக்குது. அப்போ 1 மைனஸ் tan பீட்டா பிளஸ் 2 tan பீட்டா. 2 tan பீட்டாவிலேருந்து ஒரு tan பீட்டாவை சப்ட்ராக்ட் பண்ணான்னு வரும் பிளஸ் 1 tan பீட்டா. அப்போ 1 plus tan beta by 1 minus tan beta. இதான் correct answer. h into the height of the cloud is h into h இங்கிறது அந்த பில்டிங்கோட height. h into 1 plus tan beta by 1 minus tan beta is the correct answer. Okay, thank you. So happy learning. Stay at home.